ஹாய். ஸோ வெல்கம் டு மணி விலாக்ஸ் சேனலுங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இது ஆக்சுவலாக நிறைய பிரச்சனைகளை ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி ட்ராவலில் மைண்டை டைவெர்ட் பண்ணோம். ஸோ என் பொண்ணுங்க அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் சில வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தேன். பட் அதை அப்லோட் பண்ணோம். அது இப்போ அந்த மோட்டோ விளாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அது மூலியமாக அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம யூடியூபோட அந்த க்ரைட்டீரியாஸ் இதெல்லாம் இருக்கும். அதில் 1000 சப்ஸ்கிரைபர் மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ இது ஒரு ஃபேமிலி மாதிரி தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மணி விலாக் ஃபேமிலி மாதிரி தான். இனிமேல் நம்ம எல்லாத்தையும் இதில் ஷேர் பண்ணுவோம். இனிமேல் வீடியோ வேறு லெவலில் நம்ம பண்ணுவோங்க. தேங்க்ஸ் டு 1000 சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஹாய். ஆக்சுவலாக நம்ம கொடைக்கானல் ட்ரிப் அவ்வளோதாங்க முடிச்சிச்சு. இன்றைக்கி டே 3 அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான் சென்னைக்கு. நாளைக்கு ஆஃபீஸ் போனோம். 2 நாள் தான் லீவு கேட்டிருக்கோம். நான் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் ரூம் டூர் காட்டுறேன். இங்கே வரவங்க யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வர்த்துங்க. 1000 ருபீஸ் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மள மாதிரி ரைடர் பைக் ரைடு வரீங்கனாலும் சரி, மஸ்ட் யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஒரு நேமு லொக்கேஷனு நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். ஓகே நம்ம கிளம்பலாம் சென்னைக்கு. அதுக்கு முன்னாடி நான் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதாங்க ரூமு. நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்த. கரெக்டாக இருக்கும். பேச்சுலருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க 2 பேர் 3 பேர்னா கூட ஈஸியாக தங்கிக்கலாம். மற்ற இடத்துல இந்த துணி வைக்க இது இருக்கும், கப்போர்டு. இங்கே அது கிடையாது. ஆங்கர் இருக்குது, டிவி இருக்குது, சிட்டிங் ஏரியா மாதிரி சின்னதாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோ இருக்குது, பெட்டு. நான் வரும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம நாஸ்தி பண்ணிட்டோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, லேடிஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாய்லெட் ஓகே, நல்லா மீடியமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஹீட்டர் இருக்குது, 24 hours நம்மளே சுவிட்ச் இருக்குது நம்ம ரூம்லேயே. நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். மற்ற இடத்துலாம் அவங்க கண்ட்ரோலாக இருக்கும், இங்கே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க வர்த்துங்க. 1000 ருபீஸு. கொடைக்கானலில் இந்த ரேஞ்சுக்கு எங்கேயுமே ரூம் கிடையாது. நான் நல்லா அலைஞ்சி பார்த்து தான் இந்த ரூம் பிடிச்சேன். இந்த ரூமோட அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். யாருக்குன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டு கிளம்ப வேண்டி தான். லக்கேஜ் எல்லாம் ரெடி. ஓகே, பாய், போகலாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியது தான். பாய் பாய் கொடைக்கானல். ப்ரோ அப்படியே பின்னாடி கொஞ்சம் பார்க்குறீங்களா? கரெக்டாக தானே வருது? இல்லை ஓகே, அவர்கிட்ட சொல்லுங்கள் சம்பத்துக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸு. பார்க்கலாம். உங்கள் நம்பர் நான் போடுறேன். ஓகே ஓகே, ஆல் செட். அவ்வளோதான், கிளம்பி தான். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க கொடைக்கானல். போகலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் வந்தோம். பட் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பர்மிஷன் வாங்குவோம் அந்த பேரிச்சம் போகிறதுக்கு. எப்பா எவ்வளோ டவுன் ஆகுது. இங்கெல்லாம் டெய்லி வண்டி ஓட்டி இறக்கி ஏற்றி வீடு இருந்துச்சுன்னா சீக்கிரம் பிரேக்கெலாம் காலி ஆகிடும். இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே, 5th January 2025. கொடைக்கானலா வால்பாறையா யோசிச்சுட்டே தான் வந்தேன். வால்பாறை போயிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். பட் கொடைக்கானல் மறக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்று, இங்கே காலையில் ஏஞ்சி ஒரு 6 மணிக்கு டீ குடிக்கலாம்னு நினச்சேன்னா நம்ம வீட்டில் தான் போட்டு குடிக்கணும்.
டீ கடை ரொம்ப கம்மிங்க. காலையில் கிடையவே கிடையாது. 7:30 மணிக்கு தான் 8 மணிக்கு தான் டீ கடையே திறக்கிறாங்க. டிஃபன் சுத்தம் 9 மணிக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் நம்பிங்க இந்த ஏரியாவே. சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் நம்பி தான் இருக்கணும். எப்படி போகணும்னு தெரியலையே, வழியை சுற்றி சுற்றி. அண்ணா கீழே இறங்கணும்னா எப்போ என்ன போனோம்? கீழே இறங்கணும்ண்ணா. ஓகே. மேப்பை பார்த்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஊரில். ஆனால் மேப்பு தலைகீழாக சுற்றுது. எங்கே கீழே இறங்கணும், எங்கே என்ன ஒன்றுமே தெரில. ஸோப்பா கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. காலையில் 6 டிகிரி செல்சியஸ் காட்டுச்சு. மஸ்ட் விசிட் வந்து கொடைக்கானல் வந்து டிசம்பர் ஜனவரிங்க. டிசம்பர் இந்த மாதிரி நியூ இயர் க்ளோஸாக வரும்போது வாங்கலாம். கொடைக்கானல் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் அப்படி வர முடியாது. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ்லாம் விடணும், ஃபேமிலியோட கூப்பிட்டு வரணும். நம்மள மாதிரி எல்லாம் ரைட் பண்ண முடியாதுல்ல. பட் ரைடர்ஸ் யாருன்னா வரீங்க அப்படின்னா மஸ்ட்டு டிசம்பர் கடைசி ஜான்வரி 15க்குள்ளே வாங்க. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ரியல் கொடைக்கானல். கொடைக்கானல்னால் என்ன, கிளைமேட்னா என்னன்னு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டில் வாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஓகே. பர்ச்சேஸ்லாம் நேற்றே முடிஞ்சிடுச்சு. பெருசாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல. குழந்தைங்களுக்கு கொடைக்கானல் ஞாபகமாக உட்டி வாங்கினேன். நம்ம ஊர்லேயே கிடைக்கும், இங்கே விலை அதிகம் தான். பட்டு ஓகே, அது அவங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும்ல. அப்புறம் என் சிஸ்டருக்கு வாங்கலை, மச்சானுக்கு வாங்கினேன் தலையில் போடுறதுக்கு. அந்த ஹெர்பல்லாம் அதெல்லாம் மலை பிரதேசத்தில் நல்லா இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சு போட்டுக்கிறது அது வாங்கினேன். அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு நீலகிரி தைலம், அவ்வளோதான். பெருசாக சாக்லேட் கூட வாங்கலை. ஏன்னா லாஸ்ட் டைம் மூணாறுலேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடவே இல்லை அவ்வளோதான். டைரி மில்க்கு 5 ஸ்டார் தான் அவங்க. இந்த சாக்லேட்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக சண்டே நிறைய பேர் கிளம்புற நேரமாக என்ன தெரியல, டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. இதுக்கப்புறம் டிராஃபிக் வந்துடும் நினைக்கிறேன். நிறைய பேர் வீட்டுக்கு போவாங்க. வா, சூரியன் இப்போ தான் மேலே படுது. அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே போயிட்டு கீழே தேனி இறங்கிட்டு தேனி வந்து போயிடலாம். நான் ஆக்சுவலாக கொடைக்கானல் 3 டே பிளான் பண்ணலைங்க. நான் பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு கோயம்புத்தூர் இல்லை இது பொள்ளாச்சி போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு நாள் அங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அப்படி வர முடியாது. நம்ம ஒரு இடம் போனோன்னா சும்மா இங்கே அங்கேன்னு போனோன்னா அந்த ஃபீல் இருக்காது. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஃபேமிலியாக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் ரைடர் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலையும் பைக்லேயே போய்க்கலாம். நான் ஒரு நம்பர், ட்ராவல்ஸ் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக இது தேனி போகிற வழியா பழனி போகிற வழியான்னு தெரியல. பழனி போகிற வழி வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நாய்கள்லாம் எப்படி இருக்கு? இறங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. இறங்கும் போதோ ஏறும் போதோ கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். சார் தேனி போகிற ரோடு தானே இது? ஓகே ஓகே. கொடைக்கானலில் என்ன ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாக தெரியல. ஊட்டியில் வந்து எல்லா இடத்துலையும் கூலிங் சேமாக இருக்கும். கொடைக்கானல் அப்படி இல்லைங்க. நம்ம மேலே டாப்பில் ஏறுறோம், அங்கே வெயில் அடிக்குது, சூரியன் படுது. பட்டு கீழே ஊர்களில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக சில்னஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல அந்த கிளைமேட்டை. இதெல்லாம் செம்ம டயர்டு. முடிஞ்சால் இன்றைக்கும் தங்கிடுவேன், வேணாம் இப்படியே போயிட்டா எப்படி? கேரளா வண்டிங்க தாங்க நிறைய. ஆக்சுவலாக இ பாஸ் வந்து கம்பல்சரியாங்க. நம்ம தான் வந்து எடுக்காமல் வந்துட்டோம். இ பாஸ் கம்பல்சரி. சீக்கிரமாக கிளம்பிட்டோம். டைம் மணி 8:15 ஆகுதா? 8 மணிக்கெலாம் ஷார்ப்பாக கிளம்பியாச்சு நம்ம நினச்ச மாதிரி. பஸ்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக டர்ன் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம் பஸ்ஸுலாம். போவோம், நம்ம குறுக்க அவங்கள இது பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, பாவம். செமையாக இருக்குங்க இந்த மாதிரி வண்டியில் வரணுங்க. வா ஃபேமிலி எவ்வளோ. அவ்வளோதான், காட் செக்ஷன் மலை ரோடு ஸ்டார்ட் ஆகிடுத்து. நான் பொறுமையாக தாங்க இறங்க போகிறேன். உடம்பு வேற ஒரு மாதிரியா இருக்கு, தண்ணி செட் ஆகல. அதுவும் ஹோட்டலில் ரூமை ஹீட்ரு இருக்குது, எந்த சுவிட்சுனே தெரியாமல் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில்லுன்னு குளிச்சுட்டேன். கவர்மெண்ட் பஸ்லாம் போவாங்க பாருங்க, வேற லெவலில். வழி விட்டுருவோம் தலைவருக்கு. ஓகே
பொங்கலுக்கு செம கூட்டம் வரும். பண்டை ஊசி வளைவு மெதுவாக செல்லவும். பஸ் எப்படி டர்ன் பண்ணுறான்? ஓகே, லெஃப்ட் அரைச்சி தான் போகிறான். ஸோ பஸ் வந்தால் நம்ம லெஃப்ட் சைட்லேயே நின்றுக்கணும். ரைட்டு ஏறி வரான். ஓகே, ஏன்னா கொல்லிமலையில் வந்து இவ்வளோ பஸ்ஸு போக்குவரத்து இல்லை, டிராஃபிக் கிடையாது. பட் இங்கே டிராஃபிக். நல்ல விலங்க உள்ள வா. டர்மினல் லைனர் போட்டேன், இல்லைனா குளிர். அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஓகே, எப்போ மாதிரி தாங்க. நம்ம எங்கே வந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி அந்த ஊருக்காராவே மாறி போர் அடிக்கிற அளவுக்கு இருந்துட்டு தான் போகிறது. திருப்பி அங்கே வரணும் அப்படின்னா பசங்களை கூப்பிட்டு வர மாதிரி வரும். வந்தால் நம்மளுக்கு லோக்கல் கைடு மாதிரி நம்ம எல்லாமே அது உங்களுக்கு சொல்லணும். அது மாதிரி தான் எல்லா இடமும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இந்த தடவையும் அந்த மாதிரி தான். பெரியகுளம் 44, பழனி 58. போயா போறதுண்ணா. ஆக்சுவலாக கேரளாக்காக தாங்க கொடுத்து வச்சோம். அவங்களுக்கு எல்லாமே க்ளோஸ் தான். டூரிஸ்ட் பிளேஸ் மூணார், கொடைக்கானல், ஊட்டி. பெட்ரோல் 3 பாயிண்ட் இருக்கு. கீழே போய் போட்டுப்போம். வேற ஃபோனெல்லாம் வேற கைட்டணும். நம்ம 8 மணிக்கு தான் சாப்பிட்ருவேன். நீ வேறு சாப்பிடல. கீழே போய் தான் சாப்பிட்ணும். ரைடர்லாம் ஈவினிங் தான் இறங்குவாங்க போல். நம்ம எப்போவுமே நைட் ட்ரைவ் பண்ணுறது கிடையாது. வீட்டுக்கு ரீச் ஆகிடணும் நைட்டு அதுக்குள்ளே. கொடைக்கானல் ஆனால் ஒரு வாரம் தங்கினாலும் சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குங்க. நம்ம நினைக்கிறோம் குணா கோகை, அப்புறம் வேறு என்னது இது நார்மலாக எல்லோரும் பார்ப்பாங்கள்ல சூசைட் பாயிண்ட்டு, அந்த மாதிரி இடம் தான் நினைக்கிறோம். பட் வந்து இருக்குதுங்க, நிறைய இருக்குது. நிறைய பேர் போகாத டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம வீடியோவில் பாருங்கள். நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். காலையிலையும் பைக் கழுவுறாரு சில் தண்ணியில். பைக் லவர்ஸுக்கு தாங்க தெரியும் இந்த பைக்கோட அருமெல்லாம். TN05 சண்டே வராங்க இவங்களாம். சண்டே நைட்டாக போயிடுவாங்களோ எப்பா. மேலே குளிரில், ஆனால் அப்பர் பாடி பிரச்சனை இல்லை. கீழே பயங்கர சில்லுன்னு
காலெல்லாம் வரைக்குது. டிஃபன்லாம் இருக்கு, ஆனால் டவுனில் கீழே இறங்கிடுவோம். ஆக்சுவலாக வரும்போது பார்த்தோம் ஃபால்ஸு, வெள்ளி நீர்வீழ்ச்சி. ஆமா, நான் 8 hours 50 minutes போயிடுவோமா சென்னை? எக்ஸ்ட்ரா 2 hours ஆகும். சொல்லதாங்க, நம்ம கொடைக்கானல் டவுன்லேருந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ இனிமேல் ஃபுல்லாக காட் செக்ஷன் தான். ஓகே, எல்லாம் பக்கம் இருக்கா? பேக் தான் பயமாக இருக்குது, பின்னாடி கீழே கீழே விழுந்துருமான்னு. விடிய காலம் ஏறினா செமையாக இருக்கும் போல 6 மணிக்கு. அப்பா சில்லுன்னு இருக்கு. ஓகே, பை பை கொடைக்கானல். I'm going to Chennai. நன்றி, மீண்டும் வருக. ஓகே, பொண்ணுங்க கூட வரேன். அப்பா சரியான பள்ளம். எதையோ தேடிக்கிட்டே போறாரு. ஓகே, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மலை காட்டுக்கும் மலைக்கும் ரோட்டுக்கும் சமமாக கனெக்ட் ஆகுது பாருங்க வழி, அந்த வழியாக தான் வனவிலங்குகள் வந்து ஒரு இடத்துல இருந்து மேலே இருந்து இறங்கி இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், வண்டிலாம் நிறுத்தக்கூடாது. ஆக்சிலேட்டரே கொடுக்க வேணாம், அதுவே போகும். ஓகே ஓகே, இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது.
பேக் வேறு ஒரு சைடு சாயுதுங்களாம். பட் வந்து வண்டி நிறுத்தக்கூடாதுங்களா. ஆவா கீழே போய் தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். இங்கே நினச்சேன் பேகு சொதப்போன்னு சொதப்புது. ஆறுனுக்கு அடிக்கணும். இல்லைம்மா oh